ஊர் ஊரா தேசாந்திரம் போகிற ஒரு துறவி. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வந்தப்போ அவருக்கு ரொம்ப களைப்பாக இருந்திருக்கு. அங்கே இருந்த வயலில் அப்போ தான் அறுவடை முடிஞ்சிருக்கு. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணவர் அங்கே இருந்த வரப்பு மேலே தலை வச்சு அங்கேயே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது அந்த வழியாக 2 பெண்கள் வந்தாங்க. அதில் ஒரு பெண் வந்து இவரை பார்த்து, "பாருடி, யாரோ ஒரு பெரிய மகான் போல இருக்கு, வாடி அவரை கும்பிட்டுட்டு போவோம்" அப்படின்னு சொல்லி வரப்புல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தாங்க. கூட இருந்த இன்னொரு பெண் என்ன சொன்னான்னா, "ஆமாம், இவரெல்லாம் ஒரு சாமியாரா? சாமியார்னா முற்றும் துறந்தவர்னு சொல்லுவாங்க. இவரை பாரு, தலைக்கு தலகாணி வேணும் அப்படிங்கிற நினப்பில் வரப்பு மேலே தலை வச்சு படுத்துட்டு இருக்காரு. என்ன சுகம் கேட்குது பாத்தியா இவருக்கு" அப்படின்னு திட்டிட்டு போனாங்களாம். பாதி தூக்கத்தில் இருந்தவருக்கு இந்த பெண்மணிகள் 2 பேரும் பேசுனது காதில் விழுந்ததும் அவங்க போனதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தார். ஆஹா, இந்த அறிவு இத்தனை நாள் நமக்கு இல்லாமல் போச்சே. வரப்பில் தலை வச்சு தூங்குறது ஒரு சுகம் தானே, அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வரப்புலேருந்து கீழே இறங்கி படுக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே 2 பெண்மணிகள் அதே வழியாக திரும்பி வந்தாங்களாம். அப்போது அந்த முதல் பெண் அவரை பார்த்து, "பாத்தியா, நீ சொன்னதை கேட்டதும் வரப்புலேருந்து இறங்கி கீழே படுத்திருக்காரு. இப்போவாது ஒத்துக்கிறியா இவர் உண்மையிலே ஒரு மகான் தான்னு?" அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போது அந்த 2வது பெண்மணியும், "அட போடி, இவனெல்லாம் ஒரு சாமியாரா? யார் என்ன பேசுகிறாங்கங்கிறத தூக்கத்திலே ஒட்டு கேட்டுட்டு படுத்திருக்கான். இவனை போய் ஒரு பெரிய மகான்னு சொல்கிறியே" அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த சாமியாருக்கு மயக்கமே வந்துருச்சான். நம்ம குறைகளை சுட்டி காட்டி நம்ம மேலே வரக்கூடிய விமர்சனங்கள் 2 வகையாக இருக்கும். முதலாவது நம்மளை மேம்படுத்தி நம்மளை முன்னேற வைக்கும். 2வது நம்மளோட குறிக்கோள்லேருந்து நம்மளை விலக்கி நம்மளோட கவனத்தை சிதற வைக்கும். எல்லா விமர்சனங்களும் நம்மளோட குறைகளை தான் சுட்டி காட்டுது அப்படின்னாலும், எது நம்மளை மேம்படுத்தும், எது நம்மளோட கவனத்தை சிதறடிக்கும் அப்படிங்கிறத நாம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும்.